ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஈஸி மெத்தடில் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிரின்சஸ் கட் பண்ண போகிறீங்கன்றீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணலாம். நான் அளவு ப்ளவுஸை வச்சு தான் கட் பண்ண போகிறேன்றதுனால எனக்கு இந்த அளவு ப்ளவுஸ் ரொம்ப ஃபிட்டிங் வைஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்கோ நீங்கள் அந்த ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. இப்போ ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா, நான் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம 1 மீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னாவும் பிரின்சஸ் கட்க்கும் சேம் அதே மாதிரி நீங்கள் 1 மீட்டர் எடுத்துக்கலாம். எங்கே டிஃப்ரெண்ட் ஆகும்னா ஃபேப்ரிக் வந்து ஷார்ட் ஸ்லீவாக எல்போ ஸ்லீவாக அந்த இடத்துல தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். நான் எல்போ ஸ்லீவ்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் இங்கே ப்ராப்பராக இல்லைன்றதுனால. இப்போது ஃபேப்ரிக் ஃபோல்டிங் பாருங்கள். என் பக்கம் ஃபோல்டிங்கும் எனக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு மடிப்பு மட்டும் நான் மடித்து ஃபேப்ரிக்கை இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனில் இருந்து நம்ம ப்ளவுஸ்க்கு கீழே மடிக்கிறதுக்கு தேவையான அளவு விடணும். இங்கே வந்து பிகினர்ஸ்ன்றப்போ நீங்கள் 2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 1.5 இன்ச் மட்டும் நான் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இந்த லைன்ஸ்க்கு மேலே தான் அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ண போகிறோம். இப்போது பேக் பட்டன் வந்து நம்ம கட்டோரி ப்ளவுஸ், பிரின்சஸ் கட் ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே பேக் பட்டன் வந்து சேம் மார்க்கிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ப்ளவுஸ் ப்ளேஸ் பண்ணுறப்ப பாருங்கள், இங்கே கொஞ்சம் கேப் வருதுங்களா? உங்களுக்கு அங்கே கேப் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நெக்கு டெப்த் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபேப்ரிக் ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கணும், சேமாக இருக்கணும் ரெண்டுமே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து இங்கே நம்ம டாட் பிடிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த கேப் வந்து நம்மளுக்கு அதில் வந்துடும். இப்போ நான் எக்ஸாக்ட் லைன், நான் வேஸ்டாண்ட ஒரு எக்ஸாக்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக் பாருங்கள், இப்படி கர்வ் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கர்வ் வரணும். நம்ம எல் பாக்ஸ் போட்டு ஒரு யூ லைன் மாதிரி மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வேஸ்டாண்ட ஒரு மார்க்கிங், ஆமும் பாடியும் ஜாயின் ஆகுது, அங்கே எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா மேலே 1/4 இன்ச் வைக்கணும். அடுத்து இந்த லைனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக் டெப்த்தோடைய ஹைட் எங்கே முடியுது அங்கே ஒரு லைன், எக்ஸ்ட்ரா மேலே ஒரு 1/4 இன்ச். இப்போது நெக் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ளவுஸுடைய ஹைட்டை கரெக்டாக அந்த லைன் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நெக்காண்ட ஒரே எக்ஸாக்ட் லைன், அதுக்கு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச். அதே மாதிரி ஸ்லீவும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல எக்ஸாக்ட் அந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச் மேலே, ப்ளவுஸுடைய ஹைட் எங்கே முடியுதோ அங்கேயும் அதுக்கும் மேலே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கான அளவை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். இப்போது பாருங்கள், வேஸ்டாண்ட் ஒரு லைன், ஆமும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல எக்ஸாக்ட் லைன், நெக் டெப்த் எக்ஸாக்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா, மேல் நெக் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். அதே மாதிரி ஷோல்டர் லைன் நெக் எப்படி முடியுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், நம்மளுக்கு பேக் கிடச்சிடும். நான் இப்போ இந்த லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வெரி ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் லைனும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எல் ஷேப்பில் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது நெக் பாருங்கள், நெக் டெப்த்தையும் நெக் லைன் அண்டையும் எக்ஸாக்ட் அந்த ஃபஸ்ட் லைனை நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஆம் லைனையும் வேஸ்ட் லைனையும் இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைன் ட்ரா பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதிலேருந்து தையலுக்கான அளவு கொடுக்கணும். நான் வந்து இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். பிகினர்ஸ்ன்றப்ப நீங்கள் 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறப்ப இல்லை ஆல்ரெடி இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்ப எதனா மிஸ்டேக் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற லைன் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா டாட் இன் டேக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம ப்ளவுஸ் வந்து அந்த க்ராஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா, பேக் பட்டன் அங்கே ஒரு 1/2 இன்ச் இருக்கும். ஸோ இந்த 1/2 இன்ச் நம்ம 1 இன்ச்சாக கூட லைன் டாட் பிடிச்சிக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பேக் பட்டன். ஸோ நான் இந்த 1/2 இன்ச்சை எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ஆம் லைனுடைய கர்வ் ட்ரா பண்ணுறதை பாருங்கள். இப்படி இதோடைய சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இன்ச் டேப்பை ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஃப்ரெஞ்ச் கர்வை அந்த ஆம் லைனுக்கு மேலேயும் இந்த ஷோல்டர் லைனை நம்ம இந்த ஆம் லைனை டச் ஆகிற மாதிரியும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம்.
லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அடுத்து நெக் ஷேப் பாருங்கள். நெக் ஷேப் வந்து நான் வந்து வி தான் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப தான் கட் பண்ண போகிறேன். அது எப்படி கட் பண்ணுறதுன்றது. அதனால் நான் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். வி நெக் ஷேப் பார்த்திங்கன்னா ஷார்ப்பு வி இல்லாமல் நான் கொஞ்சம் பிளெண்டாக கொடுக்க போகிறேன். ஷார்ப் வி வேணும்னா நீங்கள் நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நெக்லைன்லேருந்து இந்த இடத்துல பாருங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னா இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோன்னா ஷார்ப் வி கிடச்சிரும். பட் எனக்கு அது ஷார்ப் வி வேண்டான்றதுனால நான் இப்படி கொஞ்சம் பிளெண்டாக இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். பாருங்கள் இந்த நெக்லைனை இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் கர்வியாக கொடுத்துக்கலாம் நெக்லைன். நான் இப்போ கட் பண்ண போகிறது இல்லைன்றதுனால பேக் பட்டனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோடைய பேக் பட்டனுடைய இது முடிஞ்சிச்சு. நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைனில் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரா பண்ணியிருக்கிற லைன் மேலேயே நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேக் பட்டன் கட் பண்ணுறப்ப இந்த கர்வி பார்ட் வருது பார்த்தீங்களா, அந்த கர்வி பார்ட்லாம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க கர்வியாகவே. பேக் பட்டன் வச்சு எப்படி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பிரின்சஸ் கட் பண்ணுறதுன்றதை இதை கட் பண்ணிட்ட பிறகு பார்க்கலாம். பிரின்சஸ் கட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேட்டர்னில் தான் கட் பண்ணணும். இல்லை நீங்கள் பேட்டர்ன் ஷீட்டு இல்லை சார்ட் வாங்கிக்கிட்டு அதில் தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த பேக் பட்டனை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் வந்து பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன் பாருங்கள். சிங்கிள் ஷீட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பேட்டர்ன் ஷீட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் சார்ட் வாங்கிக்கோங்க. சார்ட்டில் நீங்கள் பிரின்சஸ் கட்டும் கட்டோரி 2 ப்ளவுஸுமே நீங்கள் ஒரு சார்ட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேக் பேட்டர்னை வச்சுட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பேக் பட்டன் வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். இந்த ஷீட்டுக்கு மேலே உங்களுடைய பேக் பட்டனை எப்படி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன்லாம் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் இந்த நெக் லைன், ஷோல்டர் லைன், ஆர்ம் லைன் எல்லாமே இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அவுட்லைன்லாம் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸாக்ட்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணணும். நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பேட்டர்ன் வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணுவோமோ ஃபேப்ரிக்கில், சேம் அதே மாதிரி இந்த பேட்டர்ன் ஷீட்டில் நீங்கள் பேக் பேட்டர்ன் வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாக்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கும் இல்லையா பேக் பேட்டர்ன், இப்போ ஸ்கேல் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, நார்மலாக ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம பண்ணுறது தான். இந்த சைட் பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே ஏன் விடணும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் பஸ்ட் இருக்கிறதுனால பேக் பார்ட் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த லைனை இப்படி ட்ரா பண்ணலன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் கப் வந்து ரொம்பவே டைட் ஆகிடும். ஸோ அதனால இந்த ஸ்கேல் வச்சு நம்ம இங்கே லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். நான் இப்போ எக்ஸாக்ட்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடில் பிரின்சஸ் கட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஈஸியாக ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் லென்த்து மார்க் பண்ணிக்கிறோம். பிரின்சஸ் கட் பார்த்திங்கன்னா பேக் லென்த் அண்டு ஃப்ரண்ட் லென்த் ஃபஸ்ட்டு சேம் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. உங்கள் பேக் பேட்டர்னில் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பேக் லென்த் இருக்குங்களே எக்ஸாக்ட் லென்த், அந்த லென்த்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஷீட்ன்றதால கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்குது. நான் இந்த லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் டார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லாம் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ அதை நான் அடுத்தது உங்களுக்கு எப்படி நான் ஆட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எக்ஸாக்ட் லைன்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் ப்ளவுஸ் மார்க் பண்ணுற எல்லா மார்க்கிங்குமே சேம் இதில் நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஆர்ம் லைன் கிட்டே இதே மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
ட்ரா பண்ணிக்கிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம அது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கொடுப்போம் இல்லையா, கொஞ்சம் உள்ளே ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுவோம் இல்லையா, கட் கொடுப்போம் இல்லையா, அந்த கட்டை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ அடுத்தது இப்போ நம்ம நெக்லைன் மார்க் பண்ணணும், ஆம்லைன் உள்ள கர்வ் மார்க் பண்ணணும். அதெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். உங்களுடைய அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்லைன் நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணுவோம், பேக் பட்டன் வச்சு அதே மாதிரி ஃப்ரண்ட் பட்டன் வந்து பேட்டர்ன் ஷீட் மேலே இருக்கிற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஷோல்டரை எக்ஸ்ட்ராவில் வைக்கக்கூடாது, தையலுக்கு எக்ஸ்ட்ராவில் வைக்கக்கூடாது, எக்ஸாக்டில் வைக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம தையலுக்குன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் அளவு ப்ளவுஸை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த எக்ஸாக்டில் தான் மார்க் பண்ண போகிறேன். உங்களுடைய மிட் ஷோல்டரை கரெக்டாக எக்ஸாக்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸை இப்படி சரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கரெக்டாக உங்களுக்கு நெக்லைனுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் நம்ம கொடுக்குற அந்த அளவு இருக்கு இல்லையா, அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் நெக் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த பேக் பட்டனை இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கிடச்சிடும். நான் இப்போ இந்த எக்ஸாக்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த ஃபஸ்ட் லைன் இருக்குல்லையே எக்ஸாக்ட் லைன், அந்த எக்ஸாக்ட் லைனில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பாருங்கள், நான் இப்போ எக்ஸாக்ட் லைன்லேருந்து தான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹூக் அண்ட் ஐ பார்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவும் கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து நீங்கள் நெக் ஷேப் வந்து ஃப்ரண்ட் நெக் எதுனா டிஃப்ரெண்ட் நெக் ஷேப் நீங்கள் வைக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லைன் எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம 1/4 இன்ச் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த லைனை நீங்கள் இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி ஹூக் பார்ட் இருக்கு இல்லையா, இங்கேயுமே அந்த 1/2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நெக் வந்து நான் கொஞ்சம் டவுன் வைக்கிறதுனால நான் எக்ஸாக்ட் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கர்வை ட்ரா பண்ணிக்கிட்டு அதிலேருந்து நம்ம உள்ள கர்வ் எப்படி மார்க் பண்ணுறது, இந்த கர்வியர் பார்ட் மட்டும் இப்படி லைன் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ள நீங்கள் இப்படி கர்வியாக மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆம்லைன் கர்வி பார்ட்டை இப்படி மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது உங்களுடைய நெக் ஷேப் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் நான் கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கேன் நெக்லைனை. ஸோ இங்கேருந்து நீங்கள் நெக்லைன் பார்த்தா எனக்கு 6 1/2 இருக்குங்களா, இந்த 6 1/2லேருந்து ஒரு 1 இன்ச் இப்படி மேலே மார்க் பண்ணிக்கோங்க. வெளியே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. நான் அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் வைக்கலை, ஏன்னா எனக்கு ஒரு 1/2 இன்ச் டவுன் தேவைப்படுதுன்றதுனால நான் இங்கே வைக்கலை. ஸோ அங்கேருந்தே நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து மற்ற அளவெல்லாம் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணிக்கணும். நெக் ஷேப் இதே மாதிரி தான். நீங்கள் அந்த ஃபஸ்ட் லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நெக் ஷேப் தேவையோ நீங்கள் அங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற அளவெல்லாம் கொஞ்சம் எடுத்து நோட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு இந்த அளவெல்லாம் மார்க் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே தான் இங்கே மார்க் பண்ண போகிறீங்க நீங்கள். இப்போது ஷோல்டர் எக்ஸாக்ட் அந்த தையல்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஆம் டாட் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இன்ச் டேப்பை கர்வியாகவே மெஷர் பண்ணணும். நான் அந்த எக்ஸாக்ட் தையல்லேருந்து எப்படி கர்வியாக மெஷர் பண்ணுறேன். எனக்கு 5.5 இருக்குங்களா, அந்த 5.5ஐ நான் இப்படி நோட் டவுன் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம் டாட்டோடைய ஹைட்டு, அந்த ஆம் டாட்டோடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் சேம் அதை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 4.2 இருக்குங்களா, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆம் டாட்டுக்கும் வேஸ்ட் டாட்டுக்கும் மிடில் பாயிண்ட் ஒரு 2 இன்ச் இருக்கும், அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ப்ளவுஸில் 2, 1 1/2, 1 இன்ச் இருக்கும், அது என்ன இருக்கும் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் டாட் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த தையல் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி நம்ம மெஷர் பண்ண வேண்டாம். அந்த 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணுறப்ப நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்லாண்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாண்டிங்கை மெஷர் பண்ணிக்கோங்க.
எனக்கு 3.2 இருக்குங்களா, அந்த 3.2 எடுத்துக்கிறேன். அடுத்து உங்களுக்கு இந்த டாட்டுடைய வித்து எவ்வளோ இருக்கும், உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் இதை கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 1.1 வருது. ஸோ அதை நான் ரைட் பண்ணிக்கிறேன். 1.1. இப்போது இந்த அளவை எடுத்து நம்ம எப்படி இங்கே மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது மேலேருந்து நம்ம அந்த ஆம்லைன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கர்வியாக மார்க் பண்ணிவிட்டு ஆம் டாட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆம் டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம் டாட்டுக்கு வந்து நீங்கள் தையலுக்கான அளவு நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ, நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் என்ன கொடுப்பீங்களோ நீங்கள் அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 சென்டிமீட்டர் இல்லை 1/2 இன்ச் கொடுக்குறேன். நான் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4.2 இருக்குங்களா, அந்த 4.2 மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்லைனை. அடுத்தது ஆம்லைனுக்கு அடுத்து இருக்கிற அந்த மிடில் கேப் வந்து 2 இன்ச். அந்த 2 இன்ச்சுக்கு அடுத்து வேஸ்ட் ஸ்டார்ட்டுடைய எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் தையலுக்கான அளவு கொடுத்துட்டேன். இப்போது நம்மளுடைய பேக் லென்த்தும் ஃப்ரண்ட் லென்த்தும் இங்கே சேமாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ்னால் நீங்கள் 1/2 இன்ச், ஸ்மால் சைஸஸ் மீன் 30, 32, 34, 36 எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா பிரின்சஸ் கட் வந்து நம்மளுக்கு பட்டி இருக்காது. பட்டி இல்லாததுனால நம்ம பேக் லென்த்தை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பிக்கர் சைஸ்னால் 40க்கு மேலே இருக்கிற சைஸ்க்கு நீங்கள் 1 இன்ச்சாக இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாண்டிங்காக நம்ம ஹூக் பார்ட்லேருந்து எடுத்தோம் இல்லையா, அதை இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணணும். நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, பேக் லென்த்லேருந்து ஃப்ரண்ட் லென்த்து அந்த இடத்துலேருந்து இங்கே நீங்கள் 3.2 இருக்கா, நான் 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம கீழே 3.5யும் மேலே வந்து 4 இன்ச்சாகவும் மார்க் பண்ணணும். இது வந்து பஸ்ட் வித்ன்ற ஒரு மெஷர்மெண்ட் நம்ம அது ப்ளவுஸில் இருக்கிறது. ஸோ கீழே 3.25 மேலே 4 இன்ச்சாக மார்க் பண்ணணும். உங்களுக்கு கீழே 2.5 இருந்துக்கு அப்படின்னா மேலே வந்து நீங்கள் 3 இன்ச்சாக மார்க் பண்ணுவீங்க. 1/2 இன்ச் ஆட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த வேஸ்ட் ஆர்ட்டுக்குள்ளே அந்த லைனில் நான் இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மேலே அதிகமாக இருக்கணும். அடுத்து இதை வந்து இந்த ஆம் டாட் கூட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆம் டாட் கூட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த லைனை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் ஆர்ட்டுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த டாட்டோடைய வித்துன்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் 1.1. அந்த 1.1 2 டைம்ஸில் மார்க் பண்ண போகிறோம். அப்போது 2.2 வரும் இல்லைங்களா. நீங்கள் அந்த 2.2வை மறுபடியும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். மெஷர் பண்ணால் நம்மளுக்கு என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.1 தான் இருக்குது. ஸோ அதை நான் ஒரு 2.2 இல்லை 2.1 மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 1.1 1.1 2 டைம்ஸாக மார்க் பண்ணணும் இல்லையா, சேம் அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு இந்த லைனையும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வை கரெக்டாக இந்த மிடில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, வேஸ்ட் ஆர்ட்டுடைய அந்த பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம இந்த லைனை இப்படி கர்வியாக ட்ரா பண்ணிக்கிறோம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு அந்த ஆம் லைனை இப்படி கர்வியாக நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீழே இந்த வேஸ்ட் ஆர்ட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டில் உங்களுடைய ஃப்ரெஞ்ச் கர்வை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுன்னு பாருங்கள். இப்படி ப்ளேஸ் பண்ணி ஒரு ஷேப் லைட்டாக இங்கே ஒரு கர்வ் கொடுத்து இதோட முடிச்சிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பஸ்ட் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பிரின்சஸ் கட் நம்ம நார்மல் ப்ளவுஸில் ஒரு ஃபிட்டிங் இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்லையுமே அந்த ஃபிட்டிங் கிடச்சிடும். ஸோ இந்த டாட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு இங்கே வராது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். நம்மளுக்கு இந்த வேஸ்ட் டாட்டும் வராது, ஆம் டாட்டும் வராது. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டஃப்பான விஷயமும் கிடையாது. ஈஸியாகவே நீங்கள் பிகினர்ஸ் கூட பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஃபிட்டிங் வைஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வர நம்ம ஹூக் டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன அளவு ப்ளவுஸ் இருக்கோ நீங்கள் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 டாட்டில் வந்து 2 டாட் இருக்காது, நம்மளுக்கு இந்த ஹூக் டாட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். இதை நான் எப்படி கட் பண்ணுறதுன்றது காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேக் பேட்டர்ன் எடுத்து ஃப்ரண்ட் பேட்டர்னோடைய இப்படி கரெக்டாக அந்த நம்ம லைன் இருக்கு இல்லையா, பேக் பேட்டர்னுடைய அந்த சைட் லைன் டு ஃப்ரண்ட் லைனில் இப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு இங்கே வருது இல்லைங்களா, நான் இங்கேருந்து இந்த லைனில் இருந்து நான் இங்கே ஒரு லைன் 1/2 இன்ச் ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணிக்கிறேன்.
இந்த கட் ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம கொடுக்குறது. சரிங்களா? இதை நீங்கள் கொடுக்கணும். இங்கே மட்டும்தான், அந்த சைட் லைனில் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ நார்மல் 3 டாட்டர் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் பேட்டர்னை விட ஃப்ரண்ட் பார்ட் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதே தான் இங்கே பிரின்சஸ் கட்லேயுமே நம்ம பேக் பேட்டர்னை விட ஃப்ரண்ட் பார்ட் 1/2 இன்ச் 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 1/2 இன்ச் ஸ்மால் சைஸ் கரெக்டாக இருக்கும். பிக்கர் சைஸ்க்கு வரப்போ நீங்கள் 1 இன்ச்சை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம அந்த 1 இன்ச் ஆட் பண்ணிட்டுமே நம்ம தையலுக்கான அளவு தனியாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நான் இதை எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்மளுடைய எக்ஸாக்ட் இந்த 1/2 இன்ச்சு தான். நான் இந்த லைனை இப்படி கட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை கட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஹூக் பார்ட்டுக்கும் அளவு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்லைன் பார்த்திங்கன்னா இந்த நான் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா ஆங்கிளாக, நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதாவது நெக் ஷேப் வேணும்னாலும் நீங்கள் இந்த நெக்லைன் அண்டு சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கே என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்ன் ஷீட்டில் ஏன் கட் பண்ணுறோன்னா, இந்த பிரின்சஸ் கட்டோடைய இந்த 2 பார்ட்டும் இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். ஸோ அதுக்கு மிடில் வந்து உங்களுக்கு தையலுக்கான அளவு கொடுக்கணுன்றதுனால தான் நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் ட்ரை பண்ணுறோம். இது டைரெக்டாக நம்ம ஃபேப்ரிக்கில் போகிறப்ப அதோடைய அளவு கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கட் கொடுத்துக்கிறேன். கோவியாக நம்ம இப்படி பார்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி பிரின்சஸ் கட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த சென்டராக இருக்க இந்த லைனை எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இந்த டாட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். வேஸ்ட் டாட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கர்வியாக அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஷேப் உங்களுக்கு ரொம்ப அழகாக கரெக்டாக இருக்கும் பிரின்சஸ் கட். இப்போ இந்த ஆர்ம் டாட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த 2 பீஸஸும் பாருங்கள், இதுக்கான நம்ம தையலுக்கான அளவு தான் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் பேக் பேட்டர்ன் கட் பண்ணிகிட்டு இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கில் தான் நான் பிரின்சஸ் கட்டோடைய இந்த 2 பார்ட்டையுமே நான் அலைன் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு எங்கே கரெக்டான பிளேஸ் இருக்குங்களோ நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவு ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 சென்டிமீட்டர் கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் உங்களுக்கு மார்க் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஷோல்டர் லைன், நெக் லைனுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் தையல் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷீட்லேயே நம்ம அதெல்லாம் கொடுத்ததுனால இங்கே வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது இந்த சைடில் இந்த கட் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டுக்கு ஜாயினிங்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம கொடுக்கணும். இங்கே 1/2 இன்ச் மட்டும் கொடுங்க. மற்றதெல்லாம் சேம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கெல்லாம் நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே தையலுக்கான அளவு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வரும்போது ஒரு கர்வியாக லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் கொடுக்கணும். எக்ஸாக்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பின் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த தையலுக்கான அளவை மார்க் பண்ணுறேன். இங்கே 1/2 இன்ச் நான் தையல் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் தையலுக்கான அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள். நான் எக்ஸாக்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நான் இந்த லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன்.
அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டோரி ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். கட்டிங் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அடுத்து சேம் அதே மாதிரியும் அதுவும் நம்ம எப்படி பேட்டர்ன் ஷீட்டில் மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணி கட் பண்ணணும். இந்த லைன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ 2 பார்ட்டையும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆரோ மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்ட்க்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டில் இருக்கு இல்லையா, நான் அதை இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். அப்போது ஃபேப்ரிக் டபுள் ஃபோல்டில் இருக்குது. சரிங்களா, 2 ஸ்லீவ்ன்றதுனால நான் ஒரு மடிப்பு இருந்தது, அதை இன்னொரு மடிப்பாக மடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபேப்ரிக் ப்ராப்பராக இல்லைன்றதுனால அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச், இது லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால லைனிங் ப்ராசஸ்னால உங்களுக்கு 1/2 இன்ச் இருந்தால் போதும். அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய ஸ்லீவோடைய ஹைட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 9 இன்ச்சு ஸ்லீவ் ஹைட்டு எனக்கு வேணும், அதனால் 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா தையலுக்கான ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பஃப் ஸ்லீவ் தான் நான் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, நம்ம 2 லைன் மார்க் பண்ணலையா, இல்லையா எக்ஸாக்டில் வச்சுட்டு உங்கள் அளவு ப்ளவுஸை எக்ஸாக்டில் இப்படி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டில் வச்சுக்கிட்டு நான் இப்போ இந்த ஆம்கிட்ட பாடியும் ஸ்லீவும் ஜாயின் ஆகுது இல்லையா, அங்கே ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாக்ட் லைன், இந்த எக்ஸாக்ட் லைனில் மேலேயும் அதே மாதிரி ஆம்கிட்ட எக்ஸாக்ட் லைனும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்லீவும் பாடியும் ஜாயின் ஆகல, அங்கே எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ரா கழிச்சு மேலே வைக்கணும். அடுத்தது ஸ்லீவ் ஓப்பனையும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே இங்கே எல்போன்றதுனால எல்போன்ற ஸ்லீவ் ஓப்பன் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 11.5 சம்திங் வருது. அதை இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 11.7 எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன்னா நம்மளுக்கு 5.7 சம்திங் வருது. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனை இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே மேலே பாருங்கள், இங்கேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணோம். இங்கே ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி கர்வியாக நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடில் தையலுக்கான அளவு நம்ம பேக் பட்டனில் கொடுத்தோம் இல்லையா, நீங்கள் அங்கே 1.5 இன்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அங்கே 2 இன்ச் கொடுத்தா இங்கே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1.5 இன்ச் தான் கொடுத்துருக்கன்றதுனால அந்த 1.5 இன்ச் லைனை இப்படி மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு நான் கட் பண்ண போகிறேன். இதிலேருந்து தான் நம்ம பஃப் ஸ்லீவாக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன்லேருந்து பஃப் ஸ்லீவ் எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். நான் மேலே ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். இது ப்ளவுஸ்ன்றதுனால நீங்கள் 3 இன்ச்சும் வைக்கலாம், 5 இன்ச்சும் வைக்கலாம். 5 இன்ச் வைக்கிறப்போ கொஞ்சம் நிறைய பஃப்பாக இருக்கும். ஸோ எனக்கு ஸ்மாலாக இருந்தால் போதுன்றதுனால நான் ஒரு 3 இன்ச் லைன், இப்போ இந்த ஆம்லைன் இருக்குது பார்த்தீங்க, இங்கேருந்து எக்ஸாக்ட்லேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் பார்ட்டில் ஒரு 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு 1.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்படி 1.5, 3.5, 2 இன்ச் இந்த டவுன் பார்ட்டை ஃபேஸ் பண்ணி இப்போ லைன் ட்ரா பண்ணணும். இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 3.5, இங்கே 1.5, அங்கே 2 இன்ச் கொடுத்துட்டு இதை இப்படி கர்வ் பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச் லைன் மார்க் பண்ணுறக்குள்ளேயும் அங்கே இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மினி பஃப்பாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கில் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு லைனிங் ப்ராசஸ் எப்படி நீங்கள் என் வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அடுத்த பார்ட்டு. ஸோ இதை சென்டர் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே இந்த எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ஜாயினிங்கில் ஒரு குட்டி குட்டியாக கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து அங்கே தான் நம்ம பஃப் வைக்கணும். ஸோ அதனால நான் கட் கொடுத்துக்குறோம். மெயின் ஃபேப்ரிக் பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக்கை நான் ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே தான் லைனிங் நான் ப்ளேஸ் பண்ணி, இது கொஞ்சம் பிரிண்டடாக இருக்குது, சரி மிக்சடாக இருக்குது. இதுக்கு மேலே நான் லைனிங்கை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் என் பக்கத்துலேயும் ஒரே ஒரு ஃபோல்டு தான், ஃபோல்டிங் என் சைடும்
ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட் சைடாக நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பேக் பார்ட்னே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஃப்ரண்ட் பார்ட்னே இப்படி உங்களுக்கு எங்கே ப்ளேஸ் இருக்கோ நீங்கள் அங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தையலுக்கான அளவு நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் லைனிங் ப்ராசஸ்னால் லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் 1/2 inch எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம் இல்லையா? அதுக்காண்டி மட்டும்தான் நீங்கள் ஃபேப்ரிக்கை பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ அதை கொஞ்சம் ஸ்பீடாக தான் மார்க் பண்ணியாச்சு. நம்ம எல்லா பார்ட்டும் பேக் பேட்டர்ன் ஃப்ரண்ட் அந்த 2 pieces இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே நீங்கள் 1/2 inch எக்ஸ்ட்ரா தையலுக்காக கொடுத்துக்கோங்க. கொடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி பேக் பேட்டர்னுக்கும் கட் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டுக்குமே 1/2 inch நான் கொடுத்துருக்கேங்களா, அதே மாதிரி நீங்கள் 1/2 inch கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் பார்ட் பாருங்கள். ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குமே 1/2 inch எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பிரிண்டட்ன்றப்ப நம்மளுக்கு ஃபேப்ரிக் எல்லா சைடுமே இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த டிசைன் சேமாக இருக்கணும். ஸோ எனக்கு இந்த சைடுன்றதால நான் எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த பிரிண்ட் வந்து பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, ஸோ அதனால் நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு லைட்டாக ஃபேப்ரிக் எடுப்போம் இல்லையா, நீங்கள் அதை லைட்டாக கட் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்லை, சும்மா லைட்டாக மட்டும் கட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ நான் எப்படி உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸில் ஸ்டிச் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நம்ம எல்லா பார்ட்டுமே கட் பண்ணியாச்சு இல்லைங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.